பாஜக எம்பிக்களுடனான மோதல் விவகாரத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மீது டெல்லி போலீஸ் பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளது. நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பிக்கள் மற்றும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போட்டி போராட்டம் நடத்தியதால் அசாதாரண சூழல் நிலவியது. இதனால் நாடாளுமன்றம் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் பேரணி செல்ல திட்டமிட்டனர். ஆனால் அதற்கு முன்னதாகவே அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி அவமதித்ததாக கூறி நாடாளுமன்ற நுழைவு வாயில் முன்பு பாஜக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நாடாளுமன்றம் மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மதியம் அவை தொடங்கியதும் எம்பிக்களின் அமளி காரணமாக ஒரு சில நிமிடங்களிலேயே மீண்டும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட கைகலப்பில் பாஜக எம்பிக்கள் 2 காயமடைந்ததாகவும் பாஜக எம்பிக்களால் மல்லிகார்ஜுன கார்கேயின் காலில் காயம் ஏற்பட்டதாகவும் பரஸ்பர குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் நீல நிற ஆடையில் அம்பேத்கரின் படத்தை ஏந்தியபடி அம்பேத்கர் சிலையிலிருந்து நாடாளுமன்ற நுழைவு வாயில் வரை இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் பேரணியாக சென்றனர். அப்போது பாஜக எம்பிக்களை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சந்தித்த வேளையில் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கியின் மண்டை உடைந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். राहुल गांधी ने धक्का मारा आपको? राहुल गांधी कौन सी जगह पे सर? सीढ़ी के ऊपर में। Excuse me, I have hand on his injury. और राहुल गांधी ने आकर के एमपी को धक्का लगाया. இதன் பின்னர் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நுழைய பாஜக எம்பிக்கள் அனுமதி மறுத்ததாக கூறி வளாக சுவர் மீது ஏறி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கமிட்டனர். தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். பாஜக எம்பிக்களை தாக்கியதாக ராகுல் காந்தி மீது மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு புகார் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவால் காயமடைந்த பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி ராகுல் காந்தி தள்ளிய எம்பி தன் மீது விழுந்ததால் காயம் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டினார். राहुल गांधी ने आकर के एमपी को धक्का लगाया, वो मेरे ऊपर गिर पड़ा और मैं कहां चोट लगी सर आपको? कहां चोट लगी सर? இந்நிலையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் தள்ளியதில் 2 பாஜக எம்பிக்கள் காயமடைந்ததாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு புகார் கூறினார். I want to tell Rahul Gandhi, if you resort to this kind of physical violence, if other MPs also start resorting to physical violence, what will happen? We believe in democracy. You express peacefully. நாடாளுமன்றம் உடல் வலிமையை காட்டக்கூடிய இடம் இல்லை என்பதை ராகுல் காந்தி புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கிரண் ரிஜிஜு கூறினார். அதானி விவகாரத்தை திசை திருப்ப பாஜக முயற்சித்து வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பிக்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினரிடையே தள்ளுமுடி ஏற்பட்ட சூழலில் டெல்லியில் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதானி மீதான அமெரிக்க வழக்கு பற்றிய விவாதத்தை நிறுத்த பாஜக முழு நேரமும் முயற்சித்து வருவதாக விமர்சித்தார். पार्लियामेंट से कुछ दिन पहले अदानी जी का वो यूएस में केस आया और पूरे टाइम बीजेपी ने उस पर डिस्कशन रोकने की कोशिश की. அம்பேத்கரின் பங்களிப்பை பாஜக மற்றும் RSS அழிக்க விரும்புவதாகவும் அம்பேத்கர் குறித்த கருத்துக்களுக்கு அமித்ஷா மன்னிப்பு கேட்டு ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். முன்னதாக பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நாடாளுமன்றத்திற்குள் தாங்கள் நுழைந்தபோது பாஜக எம்பிக்கள் தடுத்ததாகவும் தன்னை கீழே தள்ளிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். ராகுல் காந்தி தன்னிடம் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டதாக நாகாலாந்து பாஜக பெண் எம்பி மாநிலங்களவை தலைவரிடம் புகார் அளித்தார். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக எம்பிக்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்நிலையில் போராட்டத்தின் போது ராகுல் காந்தி தன்னிடம் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டதாக நாகாலாந்தைச் சேர்ந்த பாஜக எம்பி பாங்னோன் பொன்யாக் புகார் தெரிவித்துள்ளார். நுழைவு வாயில் முன்பு அமைதியான முறையில் தான் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்த போது தனது அருகே நெருக்கமாக வந்து ராகுல் காந்தி சத்தமிட்டதாக
அவர் கூறியுள்ளார். ராகுல் காந்தியின் செயலால் தான் அசௌகரியம் அடைந்ததாகவும் தனது கண்ணியத்திற்கும் சுயமரியாதைக்கும் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ள பாஜக பெண் எம்பி பாதுகாப்பு கோரி மாநிலங்களவை தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக குறிப்பிட்டார். हम लोग पीसफुल प्रोटेस्ट कर रहा था तो लीडर ऑफ ओपोजिशन श्री राहुल गांधी जी बहुत क्लोज प्रॉक्सिमिटी में आके आई ऑल्सो डिड नॉट फील कंफर्टेबल, अच्छा नहीं लगा. फिर वो ही स्टार्टेड शाउटिंग. ये ऐसे नहीं. இதேபோல காங்கிரஸ் எம்பிக்கள் சார்பில் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் 2 புகார் கடிதங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அதில் பாஜக எம்பிக்கள் அத்துமீறி மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ராகுல் காந்தியை 3 எம்பிக்கள் தாக்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அம்பேத்கர் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக மற்றும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே நடந்த வாக்குவாதத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் பாஜக எம்பிக்கள் பிரதாப் சந்திர சாரங்கி மற்றும் முகேஷ் ராஜ்புத் ஆகியோர் காயமடைந்தனர். ராகுல் காந்தி தன்னை தள்ளிவிட்டதாக பிரதாப் சந்திர சாரங்கி குற்றஞ்சாட்டிய நிலையில் ராகுல் காந்தி அதனை திட்டவட்டமாக மறுத்தார். बीजेपी के एमपी जो थे वो मुझे ऐसे रोकने की कोशिश कर रहे थे, धकेल रहे थे और मुझे धमका रहे थे, तो वो हुआ है. மேலும் பிரதாப் சாரங்கியை அருகில் சென்று பார்த்த ராகுல் காந்தி தான் அவரை தள்ளிவிடவில்லை என கூறினார். இந்த நிலையில் ராகுல் காந்தி மீது நாடாளுமன்ற சாலை காவல் நிலையத்தில் பாஜக எம்பிக்கள் அனுராக் தாக்கூர், பான்சுரி ஸ்வராஜ் கொலை முயற்சி புகார் அளித்த சூழலில் அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசைத்தறி தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என முதல்வர் உறுதியளித்துள்ளார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் 2வது கோடி பயனாளியான ஈரோடு சுந்தராம்பாளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக சென்று மருந்து பெட்டகத்தை வழங்கிய காட்சிகளே இவை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2 நாள் பயணமாக ஈரோடு மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பீளமேடு விமான நிலையத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து காரில் சாலை மார்க்கமாக ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பகுதிக்கு வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சாலையின் இருபுறமும் திரண்டு திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் 2வது கோடி பயனாளியான நஞ்சனாபுரத்தைச் சேர்ந்த சுந்தராம்பாளுக்கு மருந்து பெட்டகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு பயனாளியான வசந்தா என்பவரை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். ஈரோட்டில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். ஈரோடு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேட்டுக்கடை பகுதியில் உள்ள விசைத்தறி கூடத்தில் ஆய்வு மேற்கொண்டு தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். விசைத்தறி கூடங்களுக்கு 750 யூனிட்டிலிருந்து 1000 யூனிட் இலவச மின்சாரம் உயர்த்தி வழங்கப்பட்டது பயனுள்ளதாக இருக்கிறதா என கேட்டறிந்தார். மாதந்தோறும் மின் கட்டணம் செலுத்த வழிவகை செய்ய வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்தபோது அது பரிசீலனையில் இருப்பதாக முதல்வர் விளக்கம் அளித்தார். மாசம் அது குறிப்பிட்ட நேரத்துக்கு கொடுத்துருங்க. இதில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? விசைத்தறி தொழிலாளர்களின் குடும்பத்தினர் முதலமைச்சருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து வெளியே வந்த அவர் பொதுமக்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். ஆட்சி எப்படி வந்துட்டு இருக்கு? உங்களுக்கு திருப்தியா இருக்கா? அதன் பின்னர் மேட்டுக்கடை தங்க மகாலில் ஈரோடு வடக்கு தெற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் முதல்வர் ஆலோசனை நடத்தினார். அப்போது கட்சி வளர்ச்சி செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். இந்த கூட்டத்தில் ஈவி.கே. இளங்கோவன் மறைவிற்கு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமாரின் இல்ல திருமண விழாவில் முதல்வர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். முதலமைச்சர் வீடு தேடி வந்து மருந்துகளை வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக ஈரோட்டைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர். முதலமைச்சர் உடம்புலாம் பார்த்துங்கம்மா, நாங்கள் இதெல்லாம் உதாரணம் உங்களுக்கு செய்கிறோம், நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் நல்லா இருந்தால் நாங்களும் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டோம். சந்தோஷமாக இருக்குதுங்க, இங்கே வந்தது சந்தோஷம். இத்தனை வரைக்கும் இங்கே வரலைங்க, நம்ம ஊர் பக்கம் வரல, இப்போ வந்துட்டு போயிட்டாங்க. அதுவும் எனக்காகத்தான் வந்துட்டாங்க.
பரவாயில்ல. முதலமைச்சர் தங்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை என்று பெண்கள் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டனர். முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குதுங்க, நல்லா இருப்பீங்கம்மா அப்படின்ட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வந்து வருவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல, இன்னைக்கு வந்துட்டாரு. தங்களின் உடல்நலம் குறித்து முதல்வர் கேட்டறிந்ததாகவும் முதியவர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என கூறியுள்ள வானிலை மையம், வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கூறியுள்ளது. வரும் 25ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இரவில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் நேற்றிரவு திடீரென மழை பெய்தது. கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி கடுகுமலை, இனாமணியாச்சி, பாண்டவர்மங்கலம், நாலாட்டின்புதூர், திட்டங்குடம், மூப்பன்பட்டி, இலுப்பையூரணி உள்ளிட்ட பகுதிகளில் 20 நிமிடங்களுக்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது. இதேபோன்று எட்டயபுரத்தில் இரவில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் சாரல் மழை பெய்தது. இதனால் நிலக்கடலை அறுவை செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருப்பாச்சூர், புல்லரம்பாக்கம், காக்கலூர், தலக்காஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. சேலம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் நடைபெற்ற விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் நிலக்கரி மேம்பாட்டு பிரிவில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தனர். அப்போது 50 அடி உயரத்தில் இருந்த நிலக்கரி சேமிப்பு தொட்டி பெல்ட் அருந்ததில் கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் வெங்கடேசன், பழனிசாமி ஆகிய 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஸ்ரீகாந்த், மனோஜ்குமார், ஸ்ரீனிவாசன், முருகன், கௌதம் ஆகிய 5 ஒப்பந்த தொழிலாளர்கள் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக அவர்கள் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ்நாட்டை குப்பை கொட்டும் இடமாக கேரளா மாற்றிவிட்டதாக புகார் எழுந்துள்ளது. நெல்லையில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர், பழுவூர், கொண்டாநகரம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டுவரப்பட்டு கொட்டப்பட்டன. இந்நிலையில் மருத்துவ கழிவுகளை அகற்ற அப்பகுதி மக்கள் விடுத்த தொடர் கோரிக்கையை அடுத்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அதிமுக நெல்லை மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். கேரளாவுடைய குப்பைகளை கொட்டக்கூடிய குப்பை கிடங்கா தமிழ்நாடு. அங்கேருந்து செக் போஸ்ட்லேருந்து அந்த வண்டி வருதுன்னா செக் போஸ்ட்டில் வந்து நிப்பாட்டிக்கலாமே. இந்நிலையில் மருத்துவ கழிவுகளை கொட்டும் விவகாரத்தில் தலைமை முகவராக செயல்பட்ட சுத்தமல்லி பகுதியைச் சேர்ந்த 51 வயதான மனோகர் மற்றும் 42 வயதான மாயாண்டி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தில் தடய அறிவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கடிதம் எழுதியுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு இதுகுறித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. வளமிகு தமிழ்நாடு யாருடைய குப்பை தொட்டியும் அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கேரள கழிவுகள் நெல்லை மாவட்டத்தில் உள்ள கல்லூர், பழவூர் உள்ளிட்ட இடங்களில் கொட்டப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கூடிய அவர், கேரள முதலமைச்சருடன் கைக்குலுக்கி போட்டோ ஷூட் எடுப்பதில் மட்டும் முனைப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்டை மாநிலத்தின் கழிவுகள் நம் மாநிலத்தில் கொட்டப்படுவதை எதிர்க்கவில்லை என்று விமர்சித்துள்ளார். கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் மூலமாக மக்களுக்கு நோய் பரவ வாய்ப்பு இருப்பதால் அனைத்து குப்பைகளையும் உடனே அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இனி இது போன்று பிற மாநில கழிவுகள் கொட்டப்படாத அளவிற்கு திடமான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளுமாறும் தெரிவித்துள்ளார். கேரள மாநில கழிவுகள் தமிழ்நாட்டில் கொட்டப்படுவதை முதலமைச்சர் எதிர்க்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் அதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்துள்ளார். கேரளாவின் மருத்துவ கழிவுகள் நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, வளமிகு தமிழ்நாடு யாருடைய குப்பை தொட்டியும் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் கேரள முதலமைச்சருடன் கைக்குலுக்கி போட்டோ ஷூட் எடுப்பதில் மட்டுமே முதலமைச்சர் முனைப்பாக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார்.
இதற்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்துள்ளார். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில்தான் கோவை, தேனி, நெல்லை, விருதுநகர் என எல்லைப் பகுதிகள் கேரளாவின் குப்பை தொட்டிகளாக இருந்ததாகவும் திமுக ஆட்சியில் எல்லையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி பெருமளவு தடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக கேரள மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கமளித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை 3 நாட்களுக்குள் கேரள அரசை அகற்ற வேண்டும் என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் உள்ளிட்ட 4 கிராமங்களில் கேரள மாநில மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது தொடர்பாக தானாக முன்வந்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் விசாரணை நடத்தியது. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தின் 4 கிராமங்களில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவு உள்ளிட்ட கழிவுகளை கேரள மாநில அரசே பொறுப்பேற்று உடனடியாக அகற்ற வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. மருத்துவ கழிவுகளை கேரளாவுக்கே கொண்டு செல்ல வேண்டும் என அம்மாநில அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. கழிவுகளை மேலாண்மை செய்யும் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்க வேண்டும் என கேரள அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக வழக்கு விசாரணையின் போது ஆஜரான கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் கழிவுகளுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பல மாதங்களாக துணைவேந்தர் இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது குறித்து ஆளுநர் சிறிதும் கவலைப்படாமல் இருப்பது மாணவர் நலனுக்கு எதிரானது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 6 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இவற்றுக்கு தலா 3 பேர் அடங்கிய துணைவேந்தர் தேடுதல் குழுவை அமைத்தது சட்டப்படி சரி எனவும் ஆளுநர் கூறுவதுபடி 4வது நபராக UGC தலைவரால் பரிந்துரைக்கப்படும் நபரை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். UGCயின் நெறிமுறைகள், வழிகாட்டுதல்களை தவிர அவற்றை ஏற்பதும் ஏற்காததும் அரசின் முடிவுக்கு உட்பட்டது எனவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட விடாமல் ஆளுநர் இடையூறு செய்வதன் ஒரு பகுதிதான் துணைவேந்தர் தேடுதல் குழு விவகாரம் எனவும் விமர்சித்துள்ளார். வேந்தர் என்ற நியமன பதவியை பயன்படுத்தி அரசின் நடவடிக்கைகளை முடக்குவது ஏற்புடையது அல்ல எனவும் தேடுதல் குழுவிற்கு ஒப்புதல் அளிப்பதே மாணவர் நலனுக்கு உகந்தது எனவும் அமைச்சர் கோவி செழியன் வலியுறுத்தியுள்ளார். அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி ஏன் விமர்சிக்கவில்லை என திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்க கூட எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணிக்காக பாஜகவிடம் அதிமுக கொள்ளைப்புறத்தில் கெஞ்சுவதை தான் அதன் பொதுக்குழு தீர்மானங்கள் காட்டுவதாக காட்டமாக விமர்சித்தார். அதாவது மனிதன் நிதானம் இழந்து விட்டால் எதை வேணாலும் பேச முடியும். அது மாதிரி ஆத்திரத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள் என்பது அவருடைய பேச்சின் வெளிப்பாட்டிலேயே தெரியும். எனவே அவர் சொல்றார், என்னுடைய ஒரு வரியை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, மற்றதெல்லாம் பார்க்கவில்லை என்று சொல்லி அந்த ஒரு வரியில் இருக்கிறதே எல்லாவற்றுக்கும் பொருத்தமானதை ஒன்றாக அமைந்திருக்கிறது. இதனிடையே அம்பேத்கர் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த விவகாரத்தில் குறைந்தது 6 மாதத்திற்கு உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்து அமித்ஷாவை பிரதமர் மோடி நீக்க வேண்டும் என்று திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அமித்ஷாவை கண்டித்து RS பாரதி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின் போது பேசிய RS பாரதி, அம்பேத்கரை முதலாக அங்கீகரித்தது தமிழ்நாடுதான் என்றும் தெரிவித்தார். இவர்கள் மதத்தின் பெயரால் நீ அரசியல் செய்யலாம் நினைக்கிறார். அந்த மதத்திற்கு எதிர்ப்பாக அம்பேத்கருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கிறது என்கிற காரணத்தினால் முதல்ல அவர் அழிச்சிடணும்னு பார்க்கிறார். பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் பெரியாரின் ஆலோசனைகளை பெற்று அம்பேத்கர் செயல்பட்டதாக RS பாரதி கூறினார். அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் பேசியது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஏற்கனவே பதிலளித்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இருக்கும் கட்சிக்கு விசுவாசமாக இருப்பவர் இல்லை என விமர்சித்தார். அமித்ஷா அவர்கள் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி சொன்ன கருத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் சகோதரர் டி ஜெயக்குமார் அவர்கள் நேற்றைய தினம் விளக்கமாக தெரிவித்து விட்டார். அந்த கருத்து தான் என்னுடைய கருத்து. அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்து விட்டதாகவும் அதே கருத்துதான் தமது கருத்தும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். அது ஒரு சடங்குன்னு சொல்றாருல, அது தவறான வார்த்தை. அப்படி சொல்லக்கூடாது. நான்லாம் 1.5 மாதம் 2 மாதம் நின்று மக்களோட மக்களாக நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அப்போ நீங்கள் தூத்துக்குடியில் ஏன் பார்த்தீங்க? நீங்கள் சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு போய் ஏன் பார்த்தீங்க?
அதெல்லாம் சடங்குன்னு சொல்கிறதா? மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்ப்பதை சடங்கு என கூறிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு சீமான் இவ்வாறு பதிலடி கொடுத்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பது கடமை என்றார். தொடர்ந்து அம்பேத்கர் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த சீமான், அம்பேத்கரின் பெயரை சொன்னவர்தான் அயோத்தியில் வெற்றி பெற்றார் என்றார். நீங்க கூட தான் உங்க கடவுள் பேரை சொன்னீங்க, அயோத்தியில் நின்னீங்க. கடைசி அம்பேத்கர் பேரை சொன்னவர் தான் ஜெயிச்சாரு. இப்போ நாங்கள் யார் பேரை சொல்ல? கடவுள் பேரை சொல்லி தானே நீங்கள் நின்னீங்க அயோத்தியில். அவர் அம்பேத்கர் பேரை சொன்னவர் வென்றுட்டாரு. இப்போ யார் வலிமையானவர்? இப்போ நாங்கள் யார் பேரை சொல்ல? மக்களின் பிரச்சனைகளை திசை திருப்பவே அம்பேத்கர் குறித்து பேசுகிறார்கள் என்றும் சீமான் கூறினார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றும் சட்டங்களுக்கு ஆளுநர் கையெழுத்திட மறுப்பது தவறு என்றும் அவர் கூறினார். தொடர் மழையால் தருமபுரி மாவட்டத்தில் ஏரிகள் நிரம்பி வருகின்றன. தொடர் மழையால் தருமபுரி அருகே ஏரியிலிருந்து வெளியேறிய தண்ணீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. தருமபுரி சுற்றுவட்டாரத்தில் கடந்த 10 நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. அந்த வகையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நல்லம்பள்ளி அடுத்த நார்த்தம்பட்டி ஏரி முழுவதுமாக நிரம்பியது. ஏரி தனது முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அதிலிருந்து உபரி நீர் வெளியேறி சாலைகளில் வழிந்தோடுகிறது. அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் சாலைகளில் பாய்ந்தோடும் தண்ணீரை கடந்து செல்கின்றனர். ஏரியின் உபரி நீர் சாலையில் வராத அளவுக்கு கால்வாய் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் பட்டப்பகலில் வங்கிக்குள் புகுந்து ஊழியர் ஒருவரை கத்தியால் குத்திய நபரை போலீசார் அழைத்துச் சென்ற காட்சிகள்தான் இவை. புதுக்கோட்டை மாவட்டம் அனல்மேல்குடியைச் சேர்ந்த சதீஷ் என்பவருக்கும் சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் வங்கியில் பணிபுரிந்து வரும் தினேஷ் என்பவருக்கும் முன்பகை இருந்ததாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு சதீஷும் தினேஷும் நந்தனத்தில் உள்ள தனியார் வங்கியில் பணியாற்றிய போது சதீஷ் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். தனது பணி நீக்கத்திற்கு தினேஷ் தான் காரணம் என கருதிய சதீஷ் அவரை பழிவாங்க 2 ஆண்டுகளாக தேடி வந்ததாக கூறப்படுகிறது. இறுதியில் சென்னை தியாகராய நகரில் உள்ள வங்கியில் தினேஷ் பணியாற்றுவதை அறிந்து அங்கு சென்ற சதீஷ் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது தினேஷால் தனது வாழ்க்கை வீணாகிவிட்டதாக அழுது கொண்டே கூறிய சதீஷ் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தினேஷை வெட்டியதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த வங்கி ஊழியர்கள் சதீஷை மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காயமடைந்த தினேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தேனி மாவட்டம் ஓடிநாயக்கனூர் அருகே கெட்டுப்போன மீன்கள் மற்றும் பேக்கரி உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்பு துறையினர் கைப்பற்றி அழித்தனர். ஓடிநாயக்கனூர் பேருந்து நிலையம், காமராஜர் பஜார் வீதி, பெரியாண்டவர்புரம் என நகரின் முக்கிய பகுதிகளில் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கெட்டுப்போன மீன்கள் மற்றும் காலாவதியான தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டறிந்தனர். இதையடுத்து சுமார் 15 கிலோ தரமற்ற மீன் இறைச்சி மற்றும் பேக்கரிகளில் இருந்த சுமார் 5 கிலோ எடையுள்ள காலாவதியான உணவுப் பொருட்களை அதிகாரிகள் அழித்தனர். மேலும் தரமற்ற உணவுப் பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த வியாபாரிகளுக்கு அபராதம் விதித்தனர். பொங்கல் விழா நடத்தியது தொடர்பாக ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் நாமக்கல் மாவட்டத்தில் வியாபாரிகள் நலசங்க செயலாளரை இளைஞர்கள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமாரபாளையம் நகராட்சிக்கு சொந்தமான சந்தையில் சிறு வியாபாரிகள் நலச்சங்கம், வியாபாரிகள் நலச்சங்கம் என்று 2 சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமையன்று சிறு வியாபாரிகள் நலசங்கத்தின் சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. அப்போது வியாபாரிகள் நலச்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் விடுமுறை எதுவும் விடாமல் வழக்கம் போல வியாபாரம் நடத்தியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொங்கல் விழா நடத்தியவர்கள் கும்பலாக சென்று வியாபாரிகள் நலச்சங்க செயலாளர் தாமோதரன் அலுவலகத்தில் வைத்து அவரை தாக்கியிருக்கின்றனர். காயமடைந்த தாமோதரன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை புறநகர் பகுதியான கண்ணகி நகரில் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு மற்றும் சுகாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கான திட்டத்தை முன்னாள் தலைமைச் செயலாளர் வே. இறையன்பு தொடங்கி வைத்தார். கண்ணகி நகர் மற்றும் எழில் நகரில் வசிக்கும் மக்களுக்கு கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சலுகைகளை கொண்டு சேர்ப்பதற்காக சமூக பொருளாதார கணக்கெடுப்பு பணி நடைபெறுகிறது. இதனை வே. இறையன்பு தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்த திட்டம் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், கைம்பெண்கள், முதியவர்களுக்கு வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்ய பேருதவியாக இருக்கும் என கூறினார். கண்ணகி நகரை பொறுத்தவரை என்னுடைய கனவு என்பது இங்கிருக்கின்ற எல்லோரும் தங்களுடைய திறமைக்கேற்பவும் தகுதிக்கேற்பவும் முன்னேற வேண்டும். அவருடைய திறமையும் தகுதியும் நாம் வளர்க்க வேண்டும்.
ஸ்ரீ சத்யசாய் மருத்துவக் கல்லூரி, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், முதல் தலைமுறை அறக்கட்டளை, முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்கள் மற்றும் கண்ணகி நகர் பசுமை தூதுவர்கள் இணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்த உள்ளனர். புதிய பாம்பன் பாலம் ஜனவரி மாதம் திறக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ராமேஸ்வரம் பாம்பன் ரயில்வே பாலம் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் திறக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ஜனவரி 4ஆம் தேதி முதல் ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையே சிறப்பு ரயில் சேவை இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ள நிலையில் அதற்கு முன் பாலம் திறக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ஜனவரி 4ஆம் தேதி முதல் ஜூன் 28ஆம் தேதி வரை ஹூப்ளியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு ரயில் இயக்க தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதேபோல் மறுமார்க்கமாக ராமேஸ்வரத்திலிருந்து ஜனவரி 5ஆம் தேதி முதல் ஜூன் 29ஆம் தேதி வரை ஹூப்ளிக்கு சிறப்பு ரயில் இயக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சிறப்பு ரயில் இயக்குவது தொடர்பாக ரயில்வே அட்டவணை வெளியாகி இருப்பதால் ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்தில் பாம்பன் பாலம் திறக்கப்படலாம் என கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நிதி நிறுவன அதிபர் வீட்டில் 2வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சத்திரப்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் ராயல் சிட் ஃபண்ட்ஸ் என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார். அதன் மூலம் தமிழ்நாடு மட்டுமின்றி மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள தொழில் அதிபர்களுக்கு கடனுதவி செய்து வருகிறார். இது தவிர ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் செந்தில்குமார் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தகவல் கிடைத்ததை அடுத்து அவருக்கு சொந்தமான இடங்களில் 20க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதேபோன்று ஒட்டன்சத்திரம், தாராபுரம் சாலையில் உள்ள குழந்தைவேல் மற்றும் முருகன் ஆகியோருக்கு சொந்தமான தனபாகியம் நகைக்கடை, வஞ்சியம்மன் பெட்ரோல் பங்க் மற்றும் அவர்களின் வீடுகளிலும் சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் செந்தில்குமார் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 2வது நாளாக சோதனை நடத்தினர். வங்கிக் கணக்குகள், கோப்புகள், கணினியில் உள்ள விவரங்களை சேகரித்து சோதனை மேற்கொண்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நிரம்பி வடியும் கண்மாய் உபரிநீரில் வெளியேறிய மீன்களை பொதுமக்கள் பிடித்து மகிழ்ந்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்புகின்றன. இந்நிலையில் அத்திக்குளம், சோழன்குளம் கண்மாய் நிரம்பியுள்ளது. கண்மாயிலிருந்து மாறுகால் பாயும் உபரி நீரில் மீன்கள் துள்ளி குதிக்கின்றன. வலை, தூண்டில் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களும் தேவைப்படாமல் பொதுமக்கள் கைகளிலேயே மீன்களை பிடித்து உற்சாகமடைந்தனர். ஏராளமான மீன்கள் வெளியேறியதால் ஒரு சிலர் வலை விரித்து மீன் பிடித்தனர். குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் அடைத்து வரப்பட்ட உடும்பை தீயணைப்பு துறையினர் லாவகமாக பிடித்த காட்சிதான் இது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் 7 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் குளிக்கும் பகுதி சேதமடைந்துள்ளதால் ஆண்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மலையிலிருந்து அடித்து வரப்பட்ட 5 அடி உடும்பு ஒன்று பெண்கள் குளிக்கும் பகுதியில் விழுந்தது. இதனை பார்த்து அருகே குளித்துக் கொண்டிருந்தவர்கள் கூச்சலிட்டனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின்படி அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் அந்த உடும்பை பிடித்தனர். பின்னர் அது வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது தொடர்பாக காவல்துறை வழக்கு பதியவில்லை என புகார் எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் 14 வயது சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டதாக எழுந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்யாத காவல் ஆய்வாளரை கண்டித்து நடந்த போராட்டம் இது. திருபுவனம் அருகே 14 வயது சிறுமிக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து ஒரு கும்பல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தாய் புகார் அளித்தும் அந்த புகாரை மானாமதுரை காவல் ஆய்வாளர் சித்திரை செல்வி ஏற்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மாவட்ட எஸ்பியை நேரில் சந்தித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் புகார் அளித்தனர். இதனையடுத்து வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். எனினும் புகாரை ஏற்க மறுத்த ஆய்வாளரை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராடினர். மானாமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்த போது அந்த புகாரை வாங்க மறுத்து தானே ஒரு மனுவினை தயார் செய்து கொடுத்திருக்கிற மானாமதுரை காவல்துறையினுடைய ஆய்வாளர் சித்திரை செல்வி மீது காவல்துறை நிர்வாக ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வழக்கில் சிறுமியை வன்கொடுமை செய்த மற்றவர்களையும் கைது செய்ய கோரிக்கை வலுத்துள்ளது.
வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே சிறுத்தை தாக்கி இளம்பெண் உயிரிழந்த நிலையில் ட்ரோன் மூலம் வனத்துறையினர் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். துருவம் கிராமத்தைச் சேர்ந்த அஞ்சலி என்பவரை சிறுத்தை தாக்கியதாக கூறப்படும் நிலையில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் துருவம் கிராம சுற்றுவட்டார பகுதிகளில் ட்ரோன் மூலம் சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக சிறுத்தை தாக்கி உயிரிழந்த அஞ்சலியின் உடலை வாங்க மறுத்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கிராமத்தில் அடிக்கடி சிறுத்தை தாக்குதல் நடைபெறுவதால் மின்வேலி, சாலை, பேருந்து வசதி அமைத்து தரக்கோரி அஞ்சலியின் உடல் வந்த ஆம்புலன்ஸை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் மற்றும் போலீசார் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து 2 மணி நேரம் நீடித்த போராட்டத்தை மக்கள் கைவிட்டனர். முன்னதாக சிறுத்தை தாக்கி உயிரிழந்த அஞ்சலியின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்ட நிலையில் 50,000 ரூபாய்க்கான காசோலையை வனத்துறையினர் வழங்கினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே தொடர் மழையால் அழுகிய பயிர்களை கையில் ஏந்தியவாறு வயலில் இறங்கி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணாபுரம், சிவபுரம், மேலப்பழுவூர், மலையப்பநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் 2500 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கனமழை காரணமாக வயல்களில் தேங்கிய மழைநீரால் சுமார் 500 ஏக்கர் பரப்பிலான பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி வீணாக்கியுள்ளன. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் அழுகிய பயிர்களை கையில் ஏந்தி கொண்டு வயலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு அறிவித்த நிவாரணம் போதாது என்று விவசாயிகள் முழக்கமிட்டனர். 17,000 என்பது போதாது. பாதிக்கப்பட்ட பயிர்களை விரைந்து கணக்கெடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை நகராட்சி கூட்டத்தில் திமுக நகரமன்ற தலைவருக்கும் காங்கிரஸ் உறுப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. 27 வார்டுகள் கொண்ட சிவகங்கை நகராட்சியில் திமுகவை சேர்ந்த துரை ஆனந்த் என்பவர் நகர்மன்ற தலைவராக உள்ளார். 3 மாதத்திற்கு ஒருமுறை நடைபெறும் கூட்டம் சிவகங்கை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 111 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்போது பல்வேறு தீர்மானங்களில் பணி நடைபெறாமலேயே நடைபெற்றதாக கூறி 9வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் மகேஷ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு சிறிது நேரத்தில் கைகலப்பாக மாறியது. இதனையடுத்து கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த கவுன்சிலர் மகேஷ் நகராட்சி அலுவலக வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதேபோன்று நகர்மன்ற தலைவர் அராஜக போக்குடன் செயல்படுவதாக கூறி நகர்மன்ற துணைத் தலைவர் கார்கர்ணன் மற்றும் 7வது வார்டு உறுப்பினர் காந்தி ஆகியோர் தர்ணாவில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே லாரி மோதி கிரஷரில் வேலை பார்த்த தொழிலாளி உயிரிழந்தார். புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவர் ராமக்கவுண்டம்பட்டியில் உள்ள கிரஷரில் வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் நேற்று காலை மண் அரைக்கும் ராட்சத தொட்டி அருகே பழனிசாமி வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது மண் கொட்டுவதற்காக ரிவர்ஸில் வந்த லாரி பழனிசாமியின் மீது மோதியது. இதில் பழனிசாமி மண் அரைக்கும் தொட்டிக்குள் தவறி விழுந்து மூச்சு திணறி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த பழனிசாமியின் உறவினர்கள் கிரஷரில் குவிந்தனர். பழனிசாமி இறந்த விஷயத்தை கிரஷரின் உரிமையாளர் உடனடியாக தெரிவிக்கவில்லை என்றும் பழனிசாமியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு எல்லாருமே வெளி வட்டாரத்திலிருந்து சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்திருக்கோம். வந்து பார்த்தோம். இந்த நிமிஷம் வரைக்கும் மேனேஜரோ ஓனரோ யாருமே எங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கிட்ட பேசலாங்க. இது மாதிரி தவறி இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. எப்படி விழுந்தாரு, என்ன செஞ்சாரு, எந்த ஒரு ரீசனும் எங்களுக்கு சொல்லலை. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் மீண்டும் கனமழை வெளுத்து வாங்கியதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த மழையின் காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. 5 நாட்களாக மழை இல்லாத நிலையில் விளைநிலத்தில் தேங்கியிருந்த மழைநீரை வடிய வைக்கக்கூடிய பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் சேந்தமங்கலம், மாங்குடி, வடவாதிமங்கலம், விக்கிரபாண்டியம், கமலாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் இடியுடன் கூடிய கனமழை குட்டி தீர்த்தது. 2 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் மழை பெய்தது. இதனால் நெற்பயிர்கள் மீண்டும் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது.
அதேபோன்று நாகை மாவட்டத்தில் நள்ளிரவு 2:30 மணி முதல் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. நாகை மாவட்டத்தில் சம்பா பயிர்கள் கதிர்முற்றும் தருவாயில் உள்ள நிலையில் மழை நீடித்தால் அவையும் பாதிக்கப்படக்கூடும் என்று விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஊராட்சியாக இருந்து கொள்கிறோம், பேரூராட்சியாக விருப்பம் இல்லை என கூறி போராட்டம் நடத்தியுள்ளனர் ஊர் மக்கள். சிவபுரிப்பட்டி ஊராட்சியை சிங்கமுனரி பேரூராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வட்டாட்சியர் அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்ட காட்சிகள் தான் இவை. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி பேரூராட்சியில் சுமார் 20,000 பேர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சிங்கமுனரி பேரூராட்சியை தரம் உயர்த்தும் வகையில் அருகில் உள்ள சிவபுரிப்பட்டி ஊராட்சியை இணைக்கும்படி நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவபுரிப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட சேர்ந்தங்கோவில்பட்டி, குமரத்துக்குடிப்பட்டி, மட்டிக்கரைப்பட்டி, மணப்பட்டி, அரசினம்பட்டி, சிவபுரிப்பட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 300க்கு மேற்பட்ட பெண்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நாங்கள் கிராமத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோம். டவுன் பஞ்சாயத்தை மாற்றிட்டா கரண்ட் பில்லு, வீட்டு வசதி எல்லாமே எங்களுக்கு கூடிடும். நாங்கள் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருவோம். அதோட 100 நாள் வேலையெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது. எல்லாம் எங்கள் கிராமத்தில் வந்து ஊனமுற்றோர் 70 வயசு 60 வயசுக்கு மேலே உள்ள முதியோர்கள்லாம் அந்த 100 நாள் வேலையை பார்த்துட்டு என்னத்தையும் அவங்க காலத்தை ஓட்டுறாங்க. டவுன் பஞ்சாயத்தை மாற்றிட்டாங்கன்னா அந்த 100 நாள் வேலையும் இருக்காது. அதன் பின் துணை வட்டாட்சியர் மாரீஸ்வரனிடம் தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளை பார்வையிட்ட அமைச்சர் மையநாதன் மிகவும் சேதமடைந்த வீடுகளுக்கு மாற்றாக புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அண்மையில் பெய்த மழையால் கீரமங்கலம் அருகே நகர ஊராட்சியில் ஆதி திராவிடர் காலனியில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. இதையடுத்து அந்த பகுதிகளில் அமைச்சர் மையநாதன் நேரில் சென்று மக்களிடம் ஆறுதல் கூறினார். முதல் கட்டமாக ஒரு 25 வீடு மோசமாக இருக்கிறது. அரசு ஊழியர் இல்லாமல் இருக்குல்ல, எதாவது எடுக்கிறது 25 வீடு எடுங்க. டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கிறது, ரிப்பேர் பண்ண முடியாது. அவங்களுக்கு புது வீடு கொடுக்கணும். கலைஞரின் கனவு இல்லை. 10க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்ட வேண்டிய நிலை உள்ளதாகவும் மீதமுள்ள வீடுகளை சீரமைக்கும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சாலையில் செல்வோரை நாய்கள் கடிப்பதும் மாடுகள் முட்டுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இது சென்னை அருகே நடைபெற்ற அதிர்ச்சிகர சம்பவம். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட ஐயப்பாக்கத்தில் சோபனா என்பவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது 2 மாடுகள் சண்டையிட்டபடி அவர் மீது மோதின. 2 மாடுகளும் வேகமாக வந்து சோபனாவை முட்டி கீழே தள்ளும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. இதில் சோபனா காயமுற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து திருமுல்லைவாயில் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோணாம்பேடு முதல் டோனாகேலா கேம்பஸ் சாலை ஐயப்பாக்கம் வரை சாலையில் மந்தையாக கேட்பாரற்று சுற்றித் திரியும் 50க்கும் மேற்பட்ட மாடுகளால் எப்போதும் அபாயம் காத்திருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். மிகவும் குறுகலான 3 கிலோமீட்டர் சாலையில் இருபுறமும் வாகன ஓட்டிகள் செல்லும் போது மாடுகளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், ஆவடி அரசு மருத்துவமனையிலிருந்து சென்னைக்கு அவசர சிகிச்சைக்காக விரையும் 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களுக்கும் மாடுகள் பெரும் இடையூறாக இருப்பதாகவும் மக்கள் கூறுகின்றனர். சாலைகளில் கட்டுப்பாடின்றி சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க வேண்டும் எனவும் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. பெண் அமைச்சரை அவதூறாக பேசியதாக பாஜக சட்ட மேலவை உறுப்பினர் CT ரவியை கர்நாடக போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சு சர்ச்சையான நிலையில் கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்தில் இது தொடர்பாக போராட்டம் நடைபெற்றது. அப்போது கர்நாடக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் லட்சுமி ஹெப்பால்கரை பாஜக சட்ட மேலவை உறுப்பினர் CT ரவி தரக்குறைவாக விமர்சித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அமைச்சர் லட்சுமி ஹெப்பால்கர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் CT ரவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சூழலில் அவரை சட்டமேலவை வளாகத்தில் வைத்து போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து தூக்கிச் சென்றனர். தன் மகன் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் எவ்வளவு காலம்தான் அவர் சகித்துக் கொள்வார் என்றும் அஸ்வினின் தந்தை ரவிச்சந்திரன் பேசியிருப்பது சர்ச்சையாகியுள்ளது. One part I was very happy, another part I was not happy.
because he should have continued. We were expecting that also because that is humiliation was going on. No, how long he can just tolerate all those things? அண்மையில் சர்வதேச போட்டியில் இருந்து கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ஓய்வு பெற்றார். இது பற்றி அஸ்வினின் தந்தை ரவிச்சந்திரன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை பிரபல அரசியல் விமர்சகரும் விளையாட்டு ஆர்வலருமான சுமன் சி ராமன் எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டினார். இதற்கு அதே தளத்தில் பதிலளித்துள்ள அஸ்வின் தனது தந்தைக்கு ஊடகத்தினரிடம் எப்படி பதிலளிப்பது என்பது குறித்து பயிற்சி இல்லை என்றும், டே ஃபாதர் என்னடா இதெல்லாம் என நகைச்சுவையாக கவுண்டமணி பாணியில் குறிப்பிட்டுள்ள அஸ்வின், சில கிரிக்கெட் வீரர்களின் அப்பாக்கள் பேசுவதைப் போல நீங்களும் பேசுவீர்கள் என எதிர்பார்க்கவில்லை என்று யுவராஜ் சிங்கின் தந்தையை சூசகமாக குறிப்பிட்டுள்ளார். தனது தந்தையின் பேச்சை மன்னித்து அவரை விட்டுவிடுங்கள் என்று மட்டுமே அஸ்வின் பதிவிட்டுள்ளார். எனினும் தாம் அவமானப்படுத்தப்பட்டேனா இல்லையா என்று எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. காஞ்சிபுரத்தில் உள்ள தாமல் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதைத் தொடர்ந்து உபரி நீர் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சிகள் தான் இவை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெரிய ஏரிகளில் ஒன்றான தாமல் ஏரியின் மூலம் 2307 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகின்றது. இந்த ஏரியின் கரைகளில் உடைப்பு மற்றும் மதகுகள் சேதமடைந்த நிலையில் ஏரியின் கரை பலப்படுத்துதல், உபரி நீர் வெளியேறும் பகுதி புதுப்பித்தல், மதகு சீரமைத்தல், நீர்வரத்து கால்வாய் சீரமைத்தல் போன்ற பணிகள் 2,29 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் அண்மையில் பெய்த மழையால் ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் கழுகு பார்வையில் கடல் போல் காட்சியளித்தது. மேலும் ஏரியில் இருந்து கலங்கள் வழியாக உபரி நீர் செல்கிறது. இதை அறிந்த அப்பகுதி மக்கள் உபரி நீரை மலர் தூவி வரவேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தனியார் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாய் சேய் உயிரிழந்ததால் உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். துவரங்குறிச்சியைச் சேர்ந்த பிரவீன், இவரது மனைவி சந்தியா பிரசவத்திற்காக பட்டுக்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு நேற்று காலை பிரசவ வலி ஏற்பட்டதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியே எடுத்தனர். அப்போது குழந்தை இறந்துள்ளது. மேலும் சந்தியாவிற்கு ரத்தப்போக்கு அதிகம் இருந்ததால் அவரை தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் தஞ்சாவூர் செல்லும் வழியிலேயே சந்தியா உயிரிழந்தார். இதனால் சந்தியாவின் உறவினர்கள் மருத்துவமனையின் அலட்சியத்தால் தான் தாயும் சேயும் இறந்துவிட்டதாகவும் சம்பந்தப்பட்ட மருத்துவரை கைது செய்ய கோரியும் மருத்துவமனை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனை மீது கற்கடை வீசி தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது. உங்களால பார்க்க முடியல, அப்பயே சொல்லி என்ன அனுப்பி விட்டுருக்கலாமே, வேற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுருக்கலாமே, ஆஸ்பத்திரிக்கு ஓடுங்க, டெஸ்ட் எடுத்துருவாங்க, இந்த டெஸ்ட் எடுத்துருவாங்க, அந்த டெஸ்ட் எடுத்துருவாங்க. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களே ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி கொண்டாந்து வச்சுக்கிட்டு கொண்டுட்டு போங்க, தஞ்சாவூருக்கு ஓடுங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு முடிவு வேணும். பின்னர் காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் 500க்கும் அதிகமாக ஏக்கர் விளைநிலங்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீர் செல்வதற்காக சாலை துண்டிக்கப்பட்டதால் ஆபத்தான முறையில் சாலையை கடக்கும் காட்சிகள் தான் இவை. ராணிப்பேட்டையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பின. அந்த வகையில் நெமிலி அடுத்த கீழ்வீதி கிராமத்தில் உள்ள ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. அந்த நீர் தடையின்றி செல்வதற்காக கீழ்வீதியில் உள்ள முக்கிய சாலையை அதிகாரிகள் ஜேசிபி கொண்டு துண்டித்தனர். இதனால் பொதுமக்கள் பல கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. சிலர் துண்டிக்கப்பட்ட சாலையில் இறங்கி நீரில் நடந்தபடி ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர். மேலும் ஏரியில் இருந்து வெளியேறிய உபரி நீரால் அந்த பகுதியில் 500க்கும் அதிகமான ஏக்கர் விளைநிலங்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். கத்தார், ஓமன் நாடுகள் இந்திய முட்டை இறக்குமதிக்கு தடை விதித்திருப்பதற்கு இந்த மாதத்திற்குள் தீர்வு காணப்படும் என்று நாமக்கல் மாவட்ட முட்டை ஏற்றுமதியாளர் சங்கத்தினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கத்தார் அரசு 2 மாதங்களுக்கு முன்பு 60 கிராமுக்கு கீழ் உள்ள முட்டைகளுக்கு தடை விதித்தது. இந்த நிலையில் ஓமன் நாடும் இந்திய முட்டைக்கு புதிய இறக்குமதி வழங்குவதை நிறுத்துவதாக அறிவித்தது. இதன் காரணமாக நாமக்கல்லில் இருந்து ஓமனுக்கு 41 கண்டெய்னர்களில் அனுப்பப்பட்ட முட்டைகளை இறக்க அந்நாட்டு அரசு அனுமதிக்கவில்லை. இந்நிலையில் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய முட்டை ஏற்றுமதியாளர் சங்க நிர்வாகி ஞான ராஜேந்திரன் ஓமன் நாட்டு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் விரைவில் சுமூக தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். இந்தியன் எம்பசி நல்லா ஹெல்ப் பண்ணது எங்களுக்கு. அதே மாதிரி ஓமன் கவர்மெண்டோட பேசியிருக்கு.
நாங்கள் பேன் பண்ணுற ஐடியா இல்லை, தற்காலிகம் தான். இது பிரச்சனை சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் இம்போர்ட் ரெகுலராக எப்பவும் போல நாங்கள் இம்போர்ட் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய கன்டென்ட் வந்து 22ஆம் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் நல்ல தெளிவு கிடைக்கும். அது வரைக்கும் ஃபார்மர்ஸ் பயப்பட வேண்டாம், எக்ஸ்போர்ட்டர்ஸ் நம்பர் பயப்பட வேண்டாம். கத்தார் அரசு 60 கிராம் எடையிலான முட்டைகளை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கியிருப்பதாகவும் அந்நாட்டிற்கு 60 கிராம் எடையிலான முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படும் என்றும் ஞானராஜேந்திரன் கூறினார். உடலை வில்லாக உடைத்து மாணவர்கள் நிகழ்த்தும் இந்த சாகசங்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த தேசிய அளவிலான யோகாசன போட்டிகளில் இடம் பிடித்தவை. இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பின் சார்பில் பொள்ளாச்சி ஆட்சிவட்டி திசா வாழ்வியல் பள்ளியில் கடந்த 17ஆம் தேதி போட்டிகள் தொடங்கின. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், கர்நாடகம் மற்றும் 25 மாநிலங்களில் இருந்து 14 வயதுக்கு உட்பட்ட 200 மாணவர்கள் பங்கேற்று அசாத்திய திறமைகளை வெளிப்படுத்தினர். தனிநபர் மற்றும் குழு போட்டிகளிலும் மாணவர்கள் பங்கேற்று யோகாசனங்களை செய்து அசத்தினர். ஒட்டுமொத்தமாக 780 புள்ளிகள் பெற்று தமிழ்நாட்டு மாணவர்கள் முதலிடம் பிடித்தனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டதை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற தயாராக இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதிலளித்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் படுகொலை செய்யப்பட்டார். வழக்கில் கைதான திருவேங்கடம் காவலர்களை தாக்கி தப்பிக்க முயன்றதாக கூறி என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில் திருவேங்கடம் என்கவுண்டர் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் SS சுந்தர், M சுதீர்குமார் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்கவுண்டர் தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் விசாரணை அறிக்கை இன்னும் அரசுக்கு கிடைக்கவில்லை என்றும் அந்த அறிக்கை கிடைத்தவுடன் வழக்கினை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற தயாராக இருப்பதாக கூறினார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விசாரணை முடிவடையாத நிலையில் மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க முடியாது என தெரிவித்தனர். இதனையடுத்து விசாரணை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை 3 வாரத்திற்கு தள்ளி வைத்தனர்.